ஹலோ, மிஸ்டர் சுனிஷாவி. ஹலோ சார். ஹலோ சார், அந்த கால்நடை பராமரிப்பு உதவியாளர் வேலை பற்றி அப்டேட்டு தெரிஞ்சுக்கணும். போட போகிறாங்க சார், அடுத்த மாதத்துக்குள்ளே போட்டுருவாங்க. சரிங்க சார். ஹலோ 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 சார். சொல்லுங்கள் சார், அந்த உதவியாளர் இருக்குல்ல சார், கால்நடை பராமரிப்பு உதவியாளர், எந்த டிஸ்ட்ரிக்டு? திருச்சி சார். போட வாங்க சார், எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அடுத்த மாதத்துக்குள்ளே கட்டாயம் முடிக்கிறோம். சரிங்க சார். ஓகே. ஹலோ 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 சார். சொல்லுங்கள் சார், அந்த உதவியாளர் இருக்குல்ல சார், கால்நடை பராமரிப்பு உதவியாளர், எந்த டிஸ்ட்ரிக்டு? திருச்சி சார். போட வாங்க சார், எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அடுத்த மாதத்துக்குள்ளே கட்டாயம் முடிக்கிறோம். சரிங்க சார். ஓகே. வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது TNAHD கால்நடை பராமரிப்பு உதவியாளர் சம்மந்தமான தகவல்கள் தான். ஸோ ஆல்ரெடி வாய்ஸ் கேட்டிருப்பீங்க. நம்ம முன்னாடியே வாய்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அது ரெக்யூர்மெண்ட் போர்ட் சைடில் அவங்கக்கிட்ட பேசின ஒரு ஆடியோ தான் இதில். இப்போ அந்த ஆடியோவில் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கே சொல்லியிருந்துருப்பாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் வந்துடும், இன்னும் ஒரு 2 வாரத்துக்குள்ளே போட்டுருவோம் அப்படின்ற தகவலை அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட் அப்படின்றது முடிஞ்சது. ஸோ இதுக்கப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கையாக இதற்கான அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். ஸோ கம்பல்சரி இதுக்கு மேலே இதில் டிலே பண்ணுறதுக்கு வாய்ப்புகளும் இல்லை. ஸோ ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் முடிஞ்சது, எல்லோரும் ஜாபுக்கு போயிட்டாங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் அப்படியே இருக்குது, கிடப்பிலே இருக்குது. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் இன்டர்வியூ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படின்றது எதுவும் இல்லாமல் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் எந்த நிலைமையில் இருக்கிற டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, அதாவது நீங்கள் இன்டர்வியூ முடிச்சிருக்கலாம், அல்லது இன்டர்வியூ போகாமல் இருக்கலாம், அல்லது இன்டர்வியூ முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுற ஆளாக இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி ரிசல்ட்டெல்லாம் வேலைக்கு போகிற டிஸ்ட்ரிக்டாக கூட நீங்கள் இருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, இன்னும் ஒரு மாதம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா வருஷக்கணக்காக 6 வருஷம் 7 வருஷம் 10 வருஷத்துக்கிட்டலாம் வெயிட் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் விட்டு இன்னும் ஒரு மாத காலம் வெயிட் பண்ணணும் அப்படின்னா இதற்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றத கவர்மெண்ட் சைட்லேருந்து, அவங்க சைட்லேருந்து, தரப்புலேருந்து கண்டிப்பாக வெளிவரும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஏன்னா இதற்கான வேலைகள் செய்கிறதுக்கு ஆள் இல்லாமல் கண்டிப்பாக இந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்றது கொஞ்சம் ஓரளவுக்கு கஷ்டமான ஒரு இதில் தான் போய்கிட்டு இருக்குது. ஏன்னா எந்த வேலைகளும் செய்கிறதுக்குமே ஆள் இல்லை. நமக்கு அடிக்கடி நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய ஒரு விஷயம், உதவியாளர் பணியிடங்கள் அப்படின்றது நிறைய காலியாக இருக்குது, பெண்டிங்கில் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் அதை ரொம்ப நாள் வச்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதுக்கப்புறமும் கூட நமக்கு அடுத்தடுத்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது கூடிய சீக்கிரம் வந்துடும் அப்படின்றதையும் எதிர்பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக நம்மளும் கேட்போம். கேட்டுட்டு அடுத்தடுத்த அப்டேட்ஸ் என்ன அப்படின்றதும் யூடியூப்பில் வீடியோவாக போடுவோம். ஸோ தொடர்ச்சியாக இது சம்மந்தமான அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்து வைங்க. நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். இது சம்மந்தமாக வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.